என்ன நடக்க போகுது, எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே காணாமல் போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸை ப்ரைவேட் ஆக்க போகிறோன்னா யாருமே வந்து வெளியில் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. நான் முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது போஸ்ட் ஆஃபீஸ் தமிழ் தான் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு தான் இப்போ வரைக்கும் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் வந்துட்டோம் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி நம்மளோட ஆர்எம்எஸ் ஃபஸ்ட்டு அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ஐடிஸில் வந்து உள்ளே உட்கார வைக்க போகிறாங்க. ஸோ போஸ்ட்மேனெல்லாம் அங்கே நம்ம போய் வேலை பார்க்க போகிறோம். ஹெச்ஓ அப்படின்னா ஹெச்ஓலேயே நம்ம எல்லோரும் இருக்க போகிறதில்ல. அதுக்குன்னு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எங்கே வந்து அந்த ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து எல்லோரும் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து தொலைவில் போய் டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதுவும் மெயினாக இப்போ மகிழா கமிட்டி அப்படிங்கிறதுனால எங்களோட பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய வந்து போஸ்ட் உமன்ஸ் வந்து நிறைய வந்து நாங்கள் ரெக்ரூட் ஆகி வந்திருக்கோம். ப்ரைவேட் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. இப்போ நானுமே வந்து ஹெச்சிலலாம் ப்ளேஸ் ஆனேன். ஆனால் இந்த மாதிரி ஷிஃப்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்னொரு கவர்மெண்ட் அப்படிங்கிறனால தான் நான் தைரியமாக அதை வந்து டிக்ளைன் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கே வந்து ஒரு ஷிஃப்ட் பேசிஸு, சண்டே வந்து லீவ் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அது என்னாலே வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ கரெக்டான டைமில் நம்ம வந்து என்எஃப்பி வந்து ஒரு போராட்டம் வந்து முன்னிறுத்தி ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ சார் சொல்கிற கைடன்ஸ் படி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸை காப்பாற்றி நம்மளோட வேலையை வந்து இதே மாதிரி, ஏன்னா சார் மூத்த தொழிலெலாம் சொன்னாங்க, அவங்க நிறைய வந்து அவங்க சலுகைகள் வாங்கியிருக்காங்க. அந்த சலுகைகள் பற்றி அவங்க சொல்லும்போது தான் நமக்கே தெரியுது. ஸோ இப்போ இருக்கிற சலுகைகளாக நம்ம தக்க வச்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து இதே மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் அப்படியே ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னென்ன போராட்டங்கள் எப்போ வேலையில் இருக்கமோ அதை நம்ம முழு முயற்சியோடு வந்து கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கணும்.